உன் விதியை மாற்ற இறைவன் இப்படியும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கதை 1. கோவிலின் பூஜை மணம். ஒரு சூரிய ஒளி பரவிய பசுமை நிறைந்த கிராமம். செல்வி என்ற பெண் ஒருவள் இருந்தாள். அவள் தனி வாழ்வில் துயரத்தின் இருளில் மூழ்கியிருந்தாள். கணவரை இழந்த சோகத்தில் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்த செல்வி ஒரு நாள் அப்பகுதியில் சிறப்பு யாகம் நடக்கும் கோவிலுக்கு சென்றார். அங்கே பூசாரி பிரசாதத்தை வழங்கும்போது தன் முகத்தில் சிரிப்புடன் சொல்லினார், இறைவன் உன்னிடம் ஒரு வாய்ப்பை தரப்போகிறான். உன் வாழ்க்கை மலரப் போகிறது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மரம் வளர்ப்பு திட்டம் அரசால் தொடங்கப்பட்டது. செல்வி அதை கவனித்து தன்னுடைய சிறிய தொழில் ஒன்றை தொடங்கினார். தனக்கும் மக்களுக்கும் பணியாற்றியதனால் அந்த கிராமம் முழுக்க இயற்கை விவசாயத்தில் முன்னேறியது. அவள் விதி ஒரு வாய்ப்பில் மாறியது. கதை 2. ரயிலின் ஒளியில் வந்த வாழ்வு. சந்திரா சென்னையில் வசிக்கும் வழக்கமான பெண்மணி. வாழ்க்கையின் சூழலில் சிக்கி